ಅಮಾವಾಸ್ಯೆ ಇವತ್ತು ಮಧ್ಯಾಹ್ನದಿಂದ ಆರಂಭ ಆಗುವುದರಿಂದ ಇವತ್ತೇ ಕೇದಾರ ಗೌರಿ ವ್ರತ, ಕೇದಾರೇಶ್ವರ ಅಥವಾ ನೋಂಬು ಅಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಸಂಜೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಲಕ್ಷ್ಮೀ ಪೂಜೆ ಮಾಡತಕ್ಕಂಥವ್ರು ಮಾಡ್ಕೋಬಹುದು. ನಾಳೆ ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೂ ಅಮಾವಾಸ್ಯೆ ಇರುತ್ತೆ. ನಮ್ಮ ಗಣಪತಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇವತ್ತು ಒಂದೇ ದಿವಸ ಕೇದಾರೇಶ್ವರ ವ್ರತ ಇರುತ್ತೆ, ಕೇದಾರ ಗೌರಿ ಪೂಜೆ. ಇದಾದ ಮೇಲೆ ಬುಧವಾರ 22ನೇ ತಾರೀಕು 22/10/2025ರಿಂದ 27/10/2025 ಸ್ಕಂದ ಷಷ್ಠಿ ವ್ರತ, ಸೂರ ಸಂಹಾರ, ಅಸುರ ಸಂಹಾರ ಮಾಡತಕ್ಕಂಥ ವ್ರತ. ವಿಶಾಖ ನಕ್ಷತ್ರ ಬುಧವಾರ ಆರಂಭ ಆಗಿ 27ನೇ ತಾರೀಕು ಅಸುರ ಸಂಹಾರ ಆಗುತ್ತೆ. ಪ್ರತಿದಿನ ಸಾಯಂಕಾಲ 6 ಗಂಟೆಗೆ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯನಿಗೆ ಅಭಿಷೇಕ, ಆರಾಧನೆ, ಪ್ರಾಕಾರೋತ್ಸವಗಳಿರುತ್ತೆ. 28ರ ಮಂಗಳವಾರ ಬೆಳಗ್ಗೆ 10 ಗಂಟೆಗೆ ಅಭಿಷೇಕ ಆದ ನಂತರ 10 ಗಂಟೆಗೆ ಕಲ್ಯಾಣೋತ್ಸವ ಇರುತ್ತೆ. ಮಧ್ಯಾಹ್ನ 1 ಗಂಟೆಗೆ ಸಂತರ್ಪಣೆ ಇರುತ್ತೆ. ಈ ಪೂಜೆಯಿಂದ ಆಗತಕ್ಕಂಥ ಲಾಭಗಳೇನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮಕ್ಕಳಾಗತಕ್ಕಂಥದ್ದು, ಮಕ್ಕಳಿಲ್ಲದವರಿಗೆ ಮದುವೆಗಳಾಗತಕ್ಕಂಥದ್ದು, ಭೂಮಿ ವ್ಯವಹಾರಗಳು, ಹಣಕಾಸಿನ ವ್ಯವಹಾರ ಇವೆಲ್ಲವನ್ನು ಸರಿ ಮಾಡತಕ್ಕಂಥವನು ಯಾರು ಅಂದ್ರೆ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ, ಕುಮಾರ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕುಮಾರಸ್ವಾಮಿಯ ಪೂಜೆಗೆ ತುಂಬಾ ವಿಶೇಷವಾಗಿರತಕ್ಕಂಥದ್ದು. இன்னைக்கு 20ஆம் தேதி 20/10/2025 திங்கட்கிழமை. இன்னைக்கு வந்துட்டு நோன்பு அமாவாசை. இன்னைக்கு மத்தியானம் ஆரம்பிச்சு நாளைக்கு மத்தியானத்துக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு நாம நோன்பு பூஜையை முடிக்கணும். சாயங்காலத்துக்கு லட்சுமி பூஜை இருக்கும், பண்ணிக்கலாம். அமாவாசை ராத்திரி இருக்கிறதுனால இன்னைக்கு சாயங்காலமே லட்சுமி பூஜை. நாளைக்கு நோன்பு ஆகட்டும், லட்சுமி பூஜை ஆகட்டும் நாளைக்கு கிடையாது. 22ஆம் தேதி புதன்கிழமை சாயங்காலம் கோவில்ல வந்துட்டு சூரசம்ஹாரம் விரதம், அதாவது ஸ்கந்த சஷ்டி விரதம். அதுக்கு காப்பு கட்டுறது சாயங்காலம் 6 மணிக்கு. இந்த தினம் வந்துட்டு சாயங்காலம் 6 மணிலிருந்து அபிஷேகம், கோவில் வலம் எல்லாம் இருந்து தீபாராதனை ஆகிறதுக்குள்ள 7:30-8 மணி ஆகுது. விரதம் இருக்கிறவங்க உப்பு புளி இல்லாம விரதம் இருக்கணும். 27ஆம் தேதி சூரசம்ஹாரம், 28ஆம் தேதி கார்த்தாலே அபிஷேகம் முடிஞ்ச உடனே முருகனுடைய திருக்கல்யாணம் ஆன பிறகு இங்கேயே எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.